guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவி. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு தட்டியாக ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணோட தலையில் கையை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஒருத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேர் வந்துட்டு பைப்பர். இவளுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது மீன்ஸ் ஒரு மாதிரி மங்களா. ஸோ இவ இந்த மாதிரி இருக்கனால யாருமே இவ கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு பைப்பரோட பிரதர் வரான், வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு இவளை பார்த்து கிண்டல் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு காரை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பைப்பர் உள்ளார போகிறா. வீட்டுக்குள்ளே போனோன்னு திடீர்னு அலறிட்டு வெளில வரா. அப்பா பாத்ரூமுக்கு போனாரு, உள்ளேருந்து வெளியில் வரவே இல்லை, வானா. ஸோ 2 பேரும் உள்ளே போய் பார்த்தப்ப பயங்கர மோசமான நிலைமையில அந்த ஆள் செத்து கிடக்குறான் உள்ள. அதாவது இவங்க 2 பேரோட அப்பாவும் உள்ளார செத்து கிடக்குறாரு. அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு லேடி வந்துட்டு லாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களோட ஆன்டி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. ஏன்னா இந்த பையனுக்கு வந்து 18 இயர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இவங்க 2 பேர்த்தால தனியாக பார்த்துக்க முடியாது, ஒரு கார்டியன் வேணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஆன்டி லாரா வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. ஸோ போன பிறகு ரொம்ப ஜாலியாக தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லாராவோட வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய மேட் மாதிரி கீழே போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பிளைண்டாக இருக்கிறவங்களோட வீட்டில் இருக்கும். ஸோ ஏன் இது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்னோட பொண்ணும் வந்துட்டு இவளை மாதிரியே தான், அவளுக்கும் கண்ணு தெரியாது, அதனால தான் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் அவள் இப்போ யாரும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பைப்பரோட அண்ணன் வீட்டை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறான். வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அங்க ஒரு சின்ன பையன் நின்றுட்டு அவளோட பூனையை போட்டு பயங்கரமா நசுக்கிட்டு இருக்கான். அவன் செய்யறத பார்க்கும் போதே பயங்கர வினோதமா இருக்குது. அவனோட ஃபேஸுமே அப்படியே ரண கொடூரமா இருக்குது. இவங்களை பார்த்து பயங்கரமா முறைக்கிற மாதிரி தெரியுது. பைப்பருக்கு கண்ணு தெரியாதனால யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவனும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வீட்டுக்குள்ள போனதும் 2 பேருக்கும் ஹைட்லாம் மெஷர் பண்ணிட்டு இருக்கா லாரா. லாராவோட பையனை பார்க்கறதுக்கே அப்படியே பேரஞ்ச மாதிரியே இருக்கான் எப்போதும். அப்புறம் லாரா பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தங்கச்சி 2 பேருக்குமே தனித்தனியாக ரூம் கொடுத்துறா. அண்ணனுக்கு கொடுத்த ரூமில் இருக்க டோர் பார்த்தீங்கன்னா சரியாகவே சாத்தலை, அப்படியே ஒரு மாதிரி அறகுறையாகவே தான் இருக்குது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான் இவனும். அப்புறம் லாரா பைப்பரோட அண்ணனை பார்த்து, நீ இந்த 3 மாதம் இங்கே எப்படி நடந்துக்கிறியோ இதை வச்சு தான் நான் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு சொல்கிறா. இப்போ அந்த பைப்பரோட அண்ணன் வந்துட்டு மொபைலில் யாருக்கோ சேட் பண்ணிட்டு இருக்கிறத இவ திருட்டுத்தனமாக எடுத்து பார்த்துடுறா. இதை வந்துட்டு பைப்பரோட அண்ணன் பார்த்துட்டு பயங்கரமாக சண்டைக்கு போகிறான். சரி சாரிப்பா, இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா அவளும். இப்போ அண்ணனும் தங்கச்சியும் அந்த வீட்டுக்கு அப்படியே அடாப்ட் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்கால, அவள் தூங்குறத அப்படியே இந்த லாரா வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதோ அப்படியே முழுங்கிருவா போல அந்த மாதிரி பார்த்துட்டு நிற்கிறா. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா லாரா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீடியை ப்ளே பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இந்த சைடு பைப்பரோட அண்ணனுக்கும் சுத்தமாக தூக்கம் வரல, புது இடம்ன்றனால. சேம் டைமில் லாராவும் ஆலிவரும் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அங்கே போகிறத பைப்பரோட அண்ணன் பார்த்துட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் லாரா ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து அங்கே இருக்க ரத்தக்கரையை தொடச்சிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் லாரா இருக்கால, அவள் பைப்பரோட அண்ணன் ரூமுக்கு போயிட்டு இன்னைக்கு உங்கள் அப்பாவோட இறுதி சடங்கு, நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாரா. இவன் ஆனால் பாத்ரூமை பார்த்தாலே இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க அப்பா பாத்ரூமில் தானே இறந்து போயிருப்பாரு. ஸோ ஒரு வழியாக எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆலிவரை மட்டும் வீட்டில் விட்டுட்டு இவங்க 3 பேரும் மட்டும் அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது பைப்பர் அப்பா பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அதே டைமில் லாரா இந்த சைடு என்ன பண்ணுறான்னா இவளோட அப்பாவோட தலைமுடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா. இது எதுக்காக எடுக்கிறான்னு தெரியல. சேம் டைம் வீட்டில் இந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா ஆலிவர், அவன் அப்படியே அங்கே இருக்கிற பூனையை அப்படியே விரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே அங்கே இருக்கிற கண்ணாடி கையை போட்டு அடிச்சு நொறுக்கி ரத்தம் ஒழுக நின்றுட்டு இருக்கான். சைடு அவனுக்கு ரத்தம் அப்படியே ஒழுகிட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட வலியே தெரியல. அப்புறம் இவங்க 3 பேரும் இறுதி சடங்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பசங்க 2 பேரும் ரொம்ப டல்லா இருப்பாங்க இல்லையா. ஸோ நைட்டு வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது பார்த்தா இவங்களோட ஆன்டி லாரா இருக்கால, அவ தான். ஸோ வந்துட்டு நம்ம பைப்பர் வந்து நல்லா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டா. ஸோ இப்போ வந்துட்டு லாராவும் அந்த பைப்பரோட அண்ணனும் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரூத் ஆர் டேர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பைப்பரோட அண்ணன் வந்து லாராவை பார்த்து, நீங்கள் எந்த அளவு உங்கள் பொண்ணை வந்துட்டு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணையா நானா மிஸ் பண்ணுறதா, இப்போ மட்டும் என் பொண்ணு உயிரோட வர மாதிரி இருந்தா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறான். பைப்பரோட அண்ணனும் ஒரு உண்மையை சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த பைப்பரும் அவனோட அண்ணனுமே வந்துட்டு கூட பிறந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் கிடையாது. இவனுக்கு பைப்பர் வந்து ஸ்டெப் சிஸ்டர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு 2 பேரும் அப்படியே தூங்க போயிடுறாங்க. இப்போ லாரா வந்துட்டு தூங்கவே இல்லை. பைப்பரோட அண்ணன் நல்லா தூங்கிட்டான். இவன் என்ன பண்ணுறா, ஒரு மக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவன் பாத்ரூம் போன மாதிரி அப்படியே அவனோட பேண்ட் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறா. அப்புறம் இவனோட ஐ கான்டாக்ட் வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்கு தான் இப்போ பண்ணுறான்னு சுத்தமாக புரியவே இல்லை. ஆலிவரோட கையெல்லாம் ரத்தமாக இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இவன் கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஆலிவரோட முகம் அப்படியே பீ புட்டிச்ச மாதிரி ஆகுது. அவனோட கண்ணெல்லாம் மேலே போயிட்டு தலையில 2 கொம்பு முளைக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்த லாரா எதுவுமே கண்டுக்காம அப்படியே வெளியில வந்துடுறா. ஸோ இது எல்லாத்தையுமே லாரா தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் எதுக்காக பண்ணுறான்றது தெரியல. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பைப்பரோட அண்ணன் டவலெல்லாம் அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு வரான். எல்லாம் ஈரமாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ பெரிய பையனாக இருக்க இன்னும் வந்துட்டு பெட்லேயே சுவிட்சா போறீங்கன்னு சொல்லிட்டு
பைப்பரும் லாராவும் அவனை கேட்டுட்டு இருக்காங்க. சரி அப்படியே குளிக்க போகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறான். ஆனால் பாத்ரூமை பார்த்தோன்னா அப்படியே நின்றுடுறான் பயந்து போய். அவனுக்கு பாத்ரூமில் குளிக்க பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து டேப்பில் குளிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல அந்த ஆலிவர் வந்துட்டு இவனை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. பட் இவனை பார்க்கல, அவன் அங்கே இருக்க ஒரு ஈயோ கொசுவோ எதையோ அடிச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட ஆரம்பிக்கிறான். இது எந்த மாதிரியான ஒரு மனநலன்னு சுத்தமாக புரியவே இல்லை. லாராவும் பைப்பரும் வெளியில் போகிறாங்க. அதனால வந்துட்டு பைப்பரோட அண்ணன் கிட்ட ஆலிவரை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ ஆலிவரை வந்துட்டு இவன் நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, அதனால வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறான். இவன் வந்துட்டு ஒரு ஆப்பிளை கட் பண்ணி கத்தியோட தெரியாமல் கொடுத்துட்றான். அதை வந்துட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான், ஆப்பிளை மட்டும் சாப்பிடாம அப்படியே கத்தியோட நல்லா மென்று சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அவன் பல்லுலேருந்து அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டுது பயங்கரமாக. என்னடா பண்ணி வச்சுக்க, நீ வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ தான் ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. இந்த இடத்த சுற்றி ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கா இவ. அவங்க வீட்டை சுற்றியே வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தை தாண்டி பைப்பரோட அண்ணன் வந்து ஆலிவரை இழுத்துட்டு போயிடுறான். இப்போ அந்த ஆலிவரோட வயிற்றுல பார்த்தா ஏதோ ஒன்று பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்து அப்படியே மிரட்டு போயிடுறான் இவன். அதே நேரத்தில் வந்துட்டு லாராவும் பைப்பரும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. யாரை கேட்டு நீ வந்து அவனை வெளியில் இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறா லாரா. ஸோ இந்த ஆலிவர் வந்துட்டு சுத்தமாக பேசவே மாட்டான். அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது ஒரு பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுவான். ஸோ அந்த பேப்பர் வந்து பேர்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான் அந்த பையன். அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த வட்டத்தை தாண்டி வெளியில் போனனால ஆலிவர் வந்துட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். இவன் ஆக்சுவலாக நார்மலான ஒரு பையனாக தான் இருக்கான். இவன் ஏதோ ஒன்று பேசுகிறான்னு சொல்லிட்டு லாரா அவனோட வாயில் கையை வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படியே நெத்தியில் வட்டம் போட்டுகிட்டே இருக்கான். சட்டுன்னு அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த லாரா தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் இந்த பையனை வச்சு. அப்புறம் அந்த இறுதி சடங்குல முடியை கட் பண்ணிட்டு வருவாள்ல, அதை எடுத்து ஆலிவரோட வாயில் கொடுத்து அப்படியே மெல்ல சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த வீட்டு வாசலில் ஒரு கோடு இருந்தது இல்லை, இது வாசலில் மட்டும் இல்லை, வீடை சுற்றிலுமே ஒரு பெரிய வட்டம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பைப்பரோட அண்ணன் குளிக்க வரும்போது அவனோட அப்பா உருவம் தெரியுது. மழை வரும், மழை வந்தால் பைப்பர் இறந்து போயிடுவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த உருவம் அப்படியே விகாரமாக மாறுது. இதை பார்த்து பயந்து போய் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான் இவன். அப்புறம் அவனை கொண்டு போய் லாரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறா. இப்போ திடீர்னு நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதை பார்த்த லாரா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. பட் அவளோட அண்ணன் இருக்கான் இல்லையா, பைப்பரோட அண்ணன், அவனுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம், பைப்பர் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலறிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ வீட்டில் லாரா, பைப்பர், அப்புறம் அந்த ஆலிவர் மட்டும் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ லாரா வந்துட்டு பைப்பர் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவளோட பொண்ணோட வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை நீனும் பார்க்க என் பொண்ணு மாதிரியே இருக்க, என்னை அம்மான்னு கூப்பிடுறியான்லாம் பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு லாரா வந்து பைப்பரோட அண்ணனை பார்க்க போகும்போது அந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவளை வெளியில் விடாதீங்கன்னு சொல்கிறான். நான் போய் விடுவேனான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவ அப்படியே கடகடன்னு பைப்பரை வெளியில் இழுத்துட்டு போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அப்புறம் என்ன நினச்சாலும் என்னவோ தெரியல, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் பொண்ணோட ட்ரெஸ்ஸை இவளுக்கு போட்டு விடுறா. உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்குது, நீ பேசாமல் என் கூடயே இருந்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி இல்லை இன்னும் ஒரு 3 மாதம் நான் உங்க கூட இருக்கேன், அதுக்கப்புறம் நான் அடிக்கடி வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறான். அப்புறம் அவள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஐஸ் பாக்ஸ் வச்சுருக்கா. அதுக்குள்ளார பார்த்தா லாராவோட செத்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை இன்னுமே வீட்லேயே தான் வச்சுருக்கா. இப்போ பைப்பரோட அண்ணனும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறான். ஆக்சுவலாக இந்த லாரா என்ன பண்ணுறனா, தன்னோட பொண்ணை வந்துட்டு மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்கா. ஆக்சுவலாக ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கா. இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு உடம்புல சாத்தானை ஏவி விட்டுறானுங்க. அப்புறம் பக்கத்தில் 2 டெட் பாடி இருக்குது. அதில் ஒரு டெட் பாடியை வந்துட்டு கடிச்சு இன்னொன்றுத்துக்கு மேலே போய் துப்பும் போது அந்த டெட் பாடிக்கு உயிர் வந்துடுது. ஸோ இதே மெத்தடை தன்னோட பொண்ணுக்கு செய்கிறதுக்காக தான் இந்த 2 பசங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த வந்துட்டு இவ மறைச்சி வச்சுட்டு தான் இவ்வளோ நாளாக இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லவ மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. இப்போ வந்து பைப்பரை அவளோட அண்ணனை வெறுக்கணும், அதுக்கான வேலையில் ஈடுபட்டுருக்கா. ஸோ நைட் என்ன பண்ணுறா, அவனோட சட்டையை போட்டுட்டு அவனோட பெர்ஃப்யூமை போட்டுட்டு அப்படியே பைப்பரை போய் ஓங்கி ஒரு குத்திட்டு வந்துட்டு அடுத்த நாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கா. பட் பைப்பரோட அண்ணன் வந்துட்டு நான் இதெல்லாம் ஒன்றுமே செய்யலையேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்படியே இந்த இடத்துல ஆலிவர் வந்து மலையில் நனைஞ்சிட்டு இருக்கும்போது அவன் தலையில் கொம்பு மாதிரி முளைக்குது. இதை வந்துட்டு பைப்பரோட அண்ணன் வீடியோ எடுக்கிறான். ஸோ இதெல்லாம் நீ ஏன் எடுக்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடுது. பைப்பர் வந்துட்டு லாராவை நம்புற அளவுக்கு தன்னோட அண்ணனை நம்பவே மாட்டேங்கிறா. இவனும் நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி லாராவோட வீட்டுக்கு ஒருத்தி அமைச்சிருப்பால அந்த இடத்துக்கு போகிறான். பார்த்தா அந்த இடத்துல ஆலிவரோட ஃபோட்டோ இருக்குது. ஆக்சுவலாக இந்த பையன் வந்துட்டு லாராவோட பையனே கிடையாது. இந்த பையனை வந்துட்டு இவ கடத்திட்டு வந்திருக்கா. ஸோ மிஸ்ஸிங் இடத்துல இந்த ஆலிவரோட ஃபோட்டோவை பார்த்ததுமே அந்த பொம்பளை கிட்ட போய் லாராவை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இந்த மிஸ்ஸிங்னு போட்டு வச்சிருக்க பையன் இப்போ லாராவோட வீட்டில் தான் இருக்கான். நீங்கள் நான் எது சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என் கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த லேடியை லாராவோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். பட் இந்த லேடிக்கு கொஞ்சம் கூட இவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இங்கேருந்து போகிறா. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆலிவர் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற சாப்பாடு, கறி, அது இதுன்னு பால் எல்லாத்தையுமே கொட்டி சாப்பிட்டு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கான். வீட்டையே ரணகலம் பண்ணி வச்சுருக்கான். ஆக்சுவலாக ஆலிவரோட உடம்புல வந்து சாத்தானா ஏவி விட்டுருக்கா. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கிற வாசி இவளோட கையவே பிடிச்சி
பயங்கரமாக கடிச்சு கொதறி விட்டுறான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெளியில் நிற்கும்போது நல்லா மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அப்படியே இவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரா. அந்த ரிங் அப்படியே போட 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 இவளோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். இப்போ பைப்பரோட அண்ணன் வந்துட்டு பைப்பருக்கு கால் பண்ணி அந்த லாரா வந்துட்டு ரொம்ப மோசமானவ, அப்புறம் அந்த ஆலிவர் வந்துட்டு அவளோட பையனே கிடையாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பட் இது எதையுமே வந்துட்டு பைப்பர் கேட்கல, லாரா தான் கேட்டுட்டு இருக்கா. ஸோ இது உடனே நம்ம ஏதாவது சரி பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு கடன்னு வீடு மொத்தத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே சேம் டைம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த லேடி நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறா. போகும்போது பார்த்தா வீடு பயங்கர நீட்டாக இருக்குது. எல்லா இடத்தையுமே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. எல்லா இடமும் நீட்டாக இருக்குது. பட் பைப்பரோட அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அந்த கரேஜுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு இந்த லாராவோட பொண்ணு டெட் பாடி இருக்கும்ல, அதை போட்டு கடிச்சு தின்னுட்டு கிடக்குறான் இவன். அப்புறம் இந்த லேடி சரி ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குன்ட்டு போகிற டைமில் இவளோட கையை பார்த்துடுறா. அதாவது லாரா கையை கடிச்சு வச்சிருப்பா இல்லையா, அதை பார்த்துடுறா. இது என்னன்னு கேட்கும்போது லாரா வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு நான் காப்பாற்றணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அடி பாவி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது. பைப்பரோட அண்ணனும் வேகமாக வந்து வாங்க அந்த கரேஜில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த லேடியை கூட்டிகிட்டு போகிறான். அதுக்குள்ளார என்ன பண்ணுறா லாரா அங்கேருந்து வேகமாக வந்து காரால் மோதி அந்த லேடியை வந்து கொன்னுடுறா. அப்படியே தண்ணியில் முக்கி பைப்பரோட அண்ணனையும் கொன்னுடுறா. அப்படியே போய் கிளாஸ்லேருந்து பைப்பரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல ஏதோ விசித்திரமாக இருக்கிறது அவளுக்கு தெரிய வருது. ஸோ என்ன தான் இங்கே நடந்துச்சு, என் அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது உன் அண்ணன் செத்து போயிட்டான் அப்படின்னு உண்மையாக சொல்லிடுறா இவ. நீ மட்டும் உன்னோட உயிரை கொடுத்தினா என் பொண்ணை நான் உயிரோட மீட்டுருவேன் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறா. ஆனால் இந்த லாராவில் கொஞ்சம் கூட விடாமல் அப்படியே ஸ்விம்மிங் பூல் பக்கம் இழுத்துட்டு போய் அவளை போட்டு அப்படியே முக்குறான். அதே இடத்துக்கு ஆலிவரும் வரான். ஆக்சுவலாக இப்போ இந்த பைப்பர் செத்து போனதுக்கப்புறமா இந்த சாத்தான் உடம்புல இருக்கு இல்லையா, அதாவது ஆலிவரோட உடம்புல இருக்குல்ல, இது வந்துட்டு பைப்பரை கடிச்சு சாப்பிட்டு இதை வந்துட்டு அவளோட பொண்ணு உடம்புல துப்புனா அவள் உயிரோட வந்துடுவான்ற ஒரு மோசமான மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கா இவ. திடீர்னு இந்த பொண்ணு பைப்பர் வந்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் தன்னோட பொண்ணே கூப்பிட்ட மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிக்கிறா. அப்புறம் ஆலிவரோட உள் மனசுக்கு தெரியுது, இந்த கோட்டை விட்டு நம்ம வெளியில் போயிட்டா நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கோட்டை விட்டு வெளில போயிடுறான். போனதுக்கப்புறமா அந்த சாத்தான் அப்படியே அவன் உடம்பை விட்டு வெளியில் போயிடுது. அப்புறம் பைப்பரும் லாரா கிட்டேருந்து தப்பிச்சிடறா. கடைசியில் பைப்பரோட அண்ணன் தான் இவளுக்காக உயிரை விட்ட மாதிரி கதையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கையோட உச்சபட்ச நிலையை தான் காட்டுறாங்க. செத்து போன தன்னோட பொண்ணை வந்துட்டு உயிரோட கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் வந்துட்டு லாரா ஈடுபட்டிருக்கா. பட் பைப்பர் வந்துட்டு லாஸ்ட்டாக அம்மா அப்படின்னு சொன்னனால இவளையே பொண்ணாக ஏற்றுட்டு அப்படியே